Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. அடடா பாவமே, பள்ளத்துல வந்து நல்லா மாட்டிக்கிச்சு போல இருக்கு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நில்லு, நான் ஒரு எருமைதான், ஆனா ராஜ எருமை. நில்லு. ராஜ எருமையா? அது புதுசா இருக்குது, கேட்கவே ரொம்ப புதுசா இருக்கு. நீ நின்னாதானே நான் சொல்ல முடியும். நான் ஒரு ராஜ எருமை. நான் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் உருவத்தை மாத்திக்க முடியும். முன்னால இப்படி ரூபத்தை மாத்திக்க முடியும்னா அந்த சேர்ல இருந்து வெளியே வராம ஏன் அப்படி நின்னுகிட்டே இருந்த? ஒரு மந்திரவாதி மந்திரத்தை வச்சு என்னை எருமையா மாத்திட்டாரு. அந்த மந்திரத்தால என்னால எனக்கு உதவி செஞ்சுக்கவே முடியாது. ஆனா ஒருவேளை ஒரு மனுஷனுக்கு நான் உதவி செஞ்சா அப்ப என்னால மறுபடியும் தேவதை ரூபத்துக்கு மாற முடியும். உன்னை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தெரியுது. என்னால உனக்கு எந்த விதத்திலயும் உதவி செய்ய முடியும். அப்படி உதவி செஞ்சா நான் மறுபடியும் தேவதை ரூபத்தை அடைகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, நீ இந்த அளவுக்கு என்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்கறதுனால நான் இதுக்கு சரின்னு சொல்றேன். ஃபாலோ மீ. ஏய் மோட்டோ, நீ எதுக்கு எருமையை வாங்கிட்டு வந்த? பாக்ஸர் அண்ணாச்சி, இது எனக்கு வழியில கிடைச்சதா, அதான் கொண்டு வந்துட்டேன். சரி ஓகே, நீ எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். என்னோட காரை கொஞ்சம் சுத்தம் பண்ணி வை. நான் அதுக்குள்ள போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே? மோட்டு உள்ள போயிருக்கா. நான் இப்ப இந்த எருமைய இங்க இருந்து கடத்திட்டு போக போறேன். நான் மோட்டுக்கு உதவி செஞ்சாகணும். நான் ஏன் அந்த ஆளோட காரை சுத்தம் பண்ணக்கூடாது? இங்க என்னடா நடக்குது? மாடு எப்படி மோட்டுமா மாறுச்சு? மோஷ் அந்த மாட்டுக்கு ஏதோ பவர் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி என்ன பவர் இருக்கு நானும் பாக்குறேன். என்ன மோட்டோ, வேலை முடிஞ்சுதா? ஏடா என் காரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்ட? நம்பர் 1 நம்பர் 2 என்னோட கிரிமினல் மூளைக்குள்ள ஒரு சூப்பரான ஐடியா வந்திருக்குடா. இப்ப இந்த பிளான மட்டும் ஒழுங்கா பண்ணிட்டாலே போதும்டா. மோட்டு கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். நம்பர் 1 நம்பர் 2, அதாவது பேங்குக்கு வெளியே ஒருத்தன் போலி இன்ஸ்பெக்டர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா, செக்யூரிட்டி மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா வந்தா அந்த பேங்கையே கொள்ளடிக்க போறாடா. அந்த பேங்க சூறையாட போறா. இந்த விஷயத்த மோட்டுக்கிட்ட சொல்லி அந்த பேங்க்ல இருக்கிற பணத்தை எப்படியாவது காப்பாத்தணும்னு பாக்குற, ஆனா முடிய மாட்டேங்குது. மோட்டு மட்டும் இதை தடுத்துட்டா அவனுக்கு எவ்வளவு புகழ் கிடைக்கும். ஆனா அவனை தேடி போனாலும் அவனை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நான் மோட்டுவா மாறி அந்த குற்றவாளிய புடிச்சிட்டேன்னா அப்ப மோட்டுக்கு நல்ல பேரும் கிடைக்கும், நானும் அவனுக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். அம்மா, இட்லி தோசை சாம்பார் வடை சட்னி. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஹலோ மோட்டோ, நல்லவேளை நீயும் வந்துட்ட. எனக்கு ஒரு நியூஸ் வந்தது. சில குற்றவாளிகள் இந்த பணத்தை கொள்ளடிக்கிறதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க. அதனால தான் நான் இங்க பாதுகாப்புக்காக நின்றுகிட்டு இருக்கேன். பூனைய பாலுக்கு காவல் வச்ச மாதிரி இருக்குது நீங்க சொல்ற கதை. மோட்டோ, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ வேணா கொதக்கேது மோட்டு, வேணா விட்டுடு. என்ன ஒண்ணு பண்ணாத மோட்டு, சொல்றத கேளு.
வண்டிக்கு என்னாச்சு? சீக்கிரம் வண்டி விட்டு கீழே இருக்கு, கீழே இருக்கு. ஐயோமா, ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. நில்லு. அந்த எருமை மாட்டுக்கு சாப்பிட புள்ள போடுறது அந்த மோட்டு. ஆனா அது மூலியமா கிடைக்கிற நன்மை எல்லாமே நமக்கு. பணத்தை பார்த்தீங்கல்ல எவ்வளவு கட்டுக்கட்டா இருக்கு. எடுங்கடா, சீக்கிரமா எடுங்க. சபாஷ். பாஷ் பாஷ், இன்னைக்கு நாமெல்லாம் சேர்ந்து ஸ்வீட் சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும் பாஷ். சிங்கம் சார், என்ன சார் உடம்புல ஒரு அடியா இருக்கு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன நான் கேக்குறேன். இரு, இப்ப வரேன். ஏய் மோட்டு, நீ என்ன முதல்ல அடிச்சு துவைச்ச, அதுக்கப்புறம் என்கிட்ட கேக்குற இந்த காயம் எப்படி வந்ததுன்னு. அந்த பேங்க்ல இருந்த பணத்தை மொத்தத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிட்டேன். அப்புறம் அந்த வேனை எங்கேயோ நீ மறைச்சு வச்சிருக்க. இன்னைக்கு நான் முன்ன சும்மா விட போறது இல்ல. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம். அதாவது இம்பாசிபிள். இன்னைக்கு நான் உன்னை நிச்சயமா விடவே மாட்டேன். அவசரத்துல சமோசாவை சாப்பிடாம ஓடி வந்துட்டானேடா. ஓய் மோட்டு, பேங்கோட பணத்தை கொள்ளடிச்ச காரணத்துக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். என்னாச்சு மோட்டு? ஐயோமா, இந்த எருமை பேசுது பேசுது. இந்த எருமை பேசவும் செய்யுமா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, யாரும் பயப்படாதீங்க. சிங்கம் சார், இது ஒரு ராஜ எருமை. இது எனக்கு உதவி பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஏமா, நீ என்ன மாதிரி மாறி ஏதாவது ஹெல்ப் பண்றேன்னு போனியா? அந்த பேங்க் தானே நீ போய் திருடலையே? திருடனா? இல்ல இல்ல, அவர் என்ன சொன்னாருன்னா, அப்படின்னா தண்டனைக்க டானுக்கு உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அவன் இத முட்டாளாக்கி உன்னை நல்லா சிக்க வச்சு இருக்கான். இதுதான் நடந்தே இருக்கும் மோட்டு. வயிறு காலியா இருக்கும் போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? பத்துலு நீயே சொல்றா, ஏதாவது ஒரு ஐடியாவை சொல்றா. இதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு மோட்டு. அதாவது முள்ளால தான் எடுத்தாகணும்னு சொல்றேன். இந்த பாஷ் வேற இப்போ ஒரு வாரம் தெரியல, பயங்கரமா பசிக்கிட்டுடா. ஆங்க ரொக்கத்து வந்து முட்டாரு. பாஷ், நீங்க வந்துட்டீங்களா? எங்க இருந்தீங்க பாஷ்? முதல்ல பேச்ச நிறுத்துக்கடா. எனக்கு உடம்பு முழுக்க பயங்கரமா வலிக்குது. இந்த கணக்கு நீங்க எனக்கு உடம்புல மசாஜ் பண்ணி விடுங்கடா. இந்த கம்பு மசாஜ் எப்படி இருக்கும் பாஸ்? இந்த கம்பு மசாஜ பத்தி உங்களுக்கு இன்னும் சரியா புரியலன்னா நான் தெளிவா எடுத்து சொல்றேன். இந்த மாதிரி எனக்கு உடம்பு முழுக்க வலி இருக்கும் போது இந்த கம்பால அடிச்சு எனக்கு மசாஜ் பண்ணாங்கன்னா எனக்கு எல்லா வலியும் போயிடுன்னு ஒரு சாமியார் எனக்கு இதை சொன்னாருடா. நான் உள்ள போய் இதுக்கு தேவையான தைலத்தை தடவிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் மசாஜ் ஆரம்பிக்கலாம். வாங்க வாங்க பாஷ், நீங்க ரெடியா இருக்கீங்கல்ல? உங்களுக்கு மசாஜ் பண்ணிவிட நாங்களும் ரெடியா இருக்கோம். அப்படியே வாங்க. என்னடா ஆச்சு உங்களுக்கு திடீர்னு பாசம் பொங்குது? பார்த்து பொறுமையா பண்ணுங்கடா, அவசரமே இல்ல, பொறுமையா பண்ணுங்க. என்னடா என்ன பண்றீங்க? மசாஜ் பண்ண சொன்னா எதுக்காக போட்டு அடிக்கிறீங்கடா? விடுங்க. எப்படி இருக்க ஜான்? நல்ல மசாஜ் கிடைச்சுக்கிட்டு இருக்கா? புரிஞ்சிடுச்சு
புரிஞ்சிடுச்சு. இந்த கம்பை வச்சு மசாஜ் பண்ற ஐடியா உங்களோட ஐடியா தானே? நம்பர் 1 நம்பர் 2 எங்கடா இருக்கீங்க? என் கையை மட்டும் அவுத்து விடுங்க, எப்படி ஓடுறன்னு பாருங்கடா. ஏய் ஜான், இப்போ நீ ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல ஜெயிலுக்கு போற. என்னது இது? நான் தானாவே சரியாயிட்டேன். அநேகமா எனக்கு செஞ்ச மந்திரம் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மோட்டோ. இன்னைக்கு எனக்கு புது வாழ்க்கையை கொடுத்திருக்க. நம்பர் 1 நம்பர் 2 கம்பு மசாஜ் பண்ணிட்டே இருங்க. மோட்டு பத்லு நிறுத்துன்னு சொல்ற வரைக்கும். என்னடா உங்க பாசை எப்படி அடிக்கிறீங்க? Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.